சாமந்தி அர்ஜுன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரோஜா ரொம்ப அசிங்கப்பட்டுடுறாங்க. என்னையே ஸ்டேஜில் வரவேணான்னு சொல்லிட்டீங்களா அரசி, கூடிய சீக்கிரமே உங்கள் வாயாலேயே நான் தான் மருமகள்னு சொல்ல வைக்கல, என் பேர் ரோஜா இல்லைங்கிற மாதிரி கேவலமாக யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமந்தியும் அவங்க அம்மாவும் ரோஜா கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க. ஒரு வழியாக ரோஜாவை தனியாக அழைச்சிட்டு சாமந்தி கெஞ்சி பேசிட்டு இருக்காங்க. அப்போது நான் ஒரு பணக்காரியாக வாழணும், அதுக்கு இந்த வீட்டில் வாக்குப்பட்டு வரணும், நான் எங்கள் பாஷை காதலிக்கிறேன், ஸோ என்ன பணக்காரியாக காமிக்கிறதுக்காகத்தான் உன்கிட்ட பணம் வாங்கி செலவழிச்சா அப்படின்னதும் உடனே சாமந்திக்கு ஒரு மாதிரி போயிடுது. அப்போது நீ படிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யாக்கா, படிக்கந்தான், அதுக்காக படிக்கலன்னுலாம் அர்த்தம் இல்லை, ஆனால் நீங்கள் 2 பேரும் எதுக்காக ராஜா ராணியை அப்படி பண்ணிட்டு தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னதும் ஐயோ அக்கா நீயுமா, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னுட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம சாமந்தி. இதுக்கிட்ட ரோஜா ஓஹோ இவ்வளோ நடந்திருக்கா, சரி இங்கே பாரு சாமந்தி, நான் இந்த வீட்டோட மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு காரணம் ஆதவ், ஏன்னா ஆதவை நான் காதலிக்கிறேன், இங்கே பாரு தயவு பண்ணி என் காதல் வாழ்க்கையில் நீயும் அம்மாவும் விளையாடிடாதீங்க, அதனால இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க புரியுதா அப்படின்னதும் உடனே சாமந்தி அக்கா அந்த அரசி பொல்லாதவக்கா, இந்த வீட்டில் இருக்கிற யாருமே நல்லவங்க கிடையாது, நான் சொல்கிறத கேளுக்கா, உனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், நானும் அம்மாவும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னதும் ஏய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அது மனசில் இடம் பிடிச்சது நீங்கள் பார்த்து கொடுக்குற பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்கிறதுக்கா, இங்கே பாரு சாமந்தி என்ன கோபப்பட வைக்காத, நீ புரியாமல் பேசிட்டு இருக்க, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னதும் அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க அப்படின்னா நீயும் அம்மாவும் கொஞ்சம் எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருங்க புரியுதா அப்படின்னதும் உடனே ரோஜாவும் சரிக்கா அப்படின்னா போகும் முதல் அம்மாவை பார்த்துட்டு போக்கா, பாவம் அம்மாவும் கூட பேசணும்னு ஆசையாக இருக்காங்க அப்படின்னதும் சாமந்தி நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, எனக்கு டைம் ஆச்சு கிளம்புறேன் அப்படின்னுட்டு ரோஜா கிளம்பினதும் சாமந்தி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சிடுது. உடனே பார்த்தோன்னா நம்ம சாமந்தியையும் இந்த பக்கம் அவங்க அம்மாவையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ சாமந்தி இங்கே பாருமா, நாம் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் எனக்கு சிறந்த வழியாக தோணுது அப்படின்னதும் சாமந்தி எதுக்காக இப்படி அவசரப்படுறா அப்படின்னு அவங்க அம்மா அவங்க பாசையில் கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் கெட்டவங்கன்னு பார்த்தா நம்ம கூட பழகிற அந்த டிரைவர் தம்பியும் சரியில்லைம்மா அப்படின்னு அவன் கட்டிப்பிடிச்சான் இல்லையா, அது காரணம் காட்டுறாங்க சாமந்தி. உடனே கட்டிப்பிடிச்ச விஷயத்த சொல்லாம என்ன சாமந்தி நீயா போறன்னு முடிவெடுக்கிற, சரி எங்க போறது, என் அக்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியுமா, அதனால வா நாம போகலாம் அப்படின்னுட்டு கிளம்பலான்னு எடுக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம அரசி இருக்காங்க இல்லையா, அவங்க சாமந்தியை அவங்க அம்மாவையும் வர சொல்றாங்க. என்ன மேடம் திடீர்னு வர சொல்றாங்க அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் வராங்க. என்ன மேடம் அப்படின்னதும் இரு அப்படின்னுட்டு சிட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ ரோபோ வருது. அங்கே பார்த்தோன்னா ரோபோ நம்ம சாமந்தி ராஜா ராணியை போல ஒரு சிலை செஞ்சு அதில் ராணியோட நெக்லஸை ட்ரா பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த நெக்லஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம அரசி. ஸோ அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்ததும் ஆமாம் இந்த பொம்மை ராஜாராணி தானே அப்படின்னதும் ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க நம்ம சாமந்தி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ராணி கழுத்தில் இருக்கிற நெக்லஸை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னதும் உடனே சாமந்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. மேடம் அது அப்படின்னதும் இங்கே பாரு, நீ அப்படியே அச்சு அசலாக இந்த ராணியோட ஸ்பெஷலான நெக்லஸை ட்ரா பண்ணியிருக்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெக்லஸை பற்றிய ரகசியம் உனக்கு தெரியும், ஒடுக்கும் மரியாதையாக உண்மையை சொல்லு, இந்த நெக்லஸுக்கும் ராஜா ராணிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு அப்படின்னதும் சாமந்தி தயங்கிட்டு இருக்காங்க. மேடம் ஒரு வாட்டி அங்கே ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ராஜா ராணி அங்கே வரும்போது அந்த நெக்லஸை போட்டுட்டு வந்தாங்க. அப்போது நானும் என் அம்மாவும் அந்த ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம், அந்த டைம் பார்த்தது தான் அப்படின்னதும் சரி நீங்கள் 2 பேரும் அந்த டைம் பார்த்தது ஓகே, ஆனால் ஒரு பிசுறு கூட நகராமல் அப்படியே அச்சு அசலாக எப்படி உன்னால் ட்ரா பண்ண முடியும், இப்போது ஒழுங்கா உண்மையை சொல்லு.
ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம சாமந்தி வந்து அப்படியெல்லாம் இல்லை மேடம், அவங்க ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ ஃபோட்டோ பிடிச்சிருந்தாங்க. அந்த டைம் ராஜாராணி இருக்கிற ஃபோட்டோவை ஸ்கூலில் மாட்டி வச்சோம். அடிக்கடி இந்த நெக்லஸ்லாம் பார்ப்பேன், அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அதைத்தான் நான் இப்படி ட்ரா பண்ணிக்கேன் அப்படின்னதும், ஐயோ அண்ணி நீங்கள் அவளை விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம் கையில் என்ன 2 பேரும் பேக்கோட நிற்கிங்க, ஆமாம் என்னத்தை சுருட்டிட்டு கிளம்புறீங்க சொல்லுங்க அப்படின்னதும், ஐயோ மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இங்கே பாருங்க நீங்கள் 2 பேரும் திடீர்னு பேக்கோட கிளம்புறீங்கன்னா கண்டிப்பாக அரசு வீட்டில் இருந்து ஏதோ திருடிட்டு போகிறீங்க. 2 பேர் பேக்கையும் இப்போ காமிக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னதும் உடனே நம்ம சாமந்தி அவங்க அம்மாவும் பேக் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கை பிடிங்க பார்க்குறாங்க, பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. உடனே பார்த்தோன்னா நம்ம அரசியோட ஹஸ்பண்ட் மகேந்திரன் சத்தம் போடுறாங்க, ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே பாருமா சாமந்தி, ஆமாம் என்ன 2 பேரும் பேக்கோட நிற்கிங்க, அப்படிலாம் இல்லைங்கய்யா நாங்கள் வீட்டை விட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னதும் உடனே பார்வதி, சாமந்தி இங்கே உனக்கு என்ன குறை, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பழியெல்லாம் போடுறாங்க, அதனால் பரவாயில்லம்மா வெளியில் எங்கேயாச்சும் நாங்கள் வேலை தேடிக்கிறோம் அப்படின்னதும், இங்கே பாரு சாமந்தி, இந்த வீட்டில் இதுக்கு முன்னே இருந்தவங்களை விட நீ நல்லா வேலை பார்க்குற, எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து நடக்கிற, அதனால் உன்னை விட சிறந்த வேலைக்காரி இந்த வீட்டுக்கு கிடைக்காதுமா, அதனால் சொல்கிறது கேளு, நீ இங்கேயே வேலை பார்த்துக்கோ அப்படின்னதும் உடனே சாமந்தியும் அவங்க அம்மாவும் மகேந்திரனுக்காக சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம அர்ஜுன் வராங்க. இங்கே பாரு சாமந்தி, நீ அன்னைக்கு நடந்ததுக்காக இவ்வளோ எமோஷனல் ஆகி வீட்டு விட்டு வெளியே போக எடுத்தேன். இங்கே பாரு நான் ஒன்றும் தப்பான எண்ணத்தில் ஒன்றை கட்டி பிடிக்கலை. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு என் கிஃப்டை வாங்கி செக்ஷனில் வச்சாங்க இல்லையா, அதுக்கு காரணம் நீ தானே. அந்த ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் நான் சந்தோஷத்தில் தான் ஹக் பண்ணனே தவிர மற்றபடி எந்த ஒரு தப்பான எண்ணமும் என்கிட்ட இல்லை சாமந்தி. அப்படி நீ தப்பாக நினச்சேன்னா என் கூட கிடைக்க வேணாம். அதனால் நான் பண்ண தப்புக்கும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீ என்ன தண்டனை தந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னதும், சரி டிரைவர் தம்பி நிஜமா தானே சொல்கிற, சந்தோஷத்தில் தானே உணர்ச்சி வசப்பட்டேன், மற்றபடி எதுவும் இல்லைல்ல. ஐயோ என்னை பார்த்தா அப்படியா இருக்கு சாமந்தி அப்படின்னதோ, சரி நீ சொல்லத்தால நம்புகிறேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரிக்கு நடந்த அதுக்கப்புறமா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னதோ, சரி இந்த மாதிரிக்கு நீ எந்த தப்பும் நடக்காது சரியா அப்படின்னதும், ஓகே டிரைவர் தம்பி நான் நம்பிட்டேன் அப்படின்னுட்டு சாமந்தி உள்ளே போனதும், அப்பாடா நல்ல வேலை எங்கள் சாமந்தி விட்டு விட்டு போயிடுவாளோன்னு பயந்துட்டான் அப்படின்னு அர்ஜுன் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமந்தியை அவங்க அம்மாவும் விட்டு விட்டு போகும்போது நெக்லஸை வேறு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த அரசியோட அண்ணன் வைஃப் வந்து செக் பண்ணும்போது கண்டுபிடிக்காமல் போயிருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அரசி வந்து அந்த வீட்டோட வேலைக்காரியை தான் ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க. மகேந்திரனை மயக்கிட்டா இப்படி அவங்க கைக்குள்ளே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜுன் தான் உண்மையான வாரிசே நம்ம அரசியோட. ஸோ ஏன் அரசி வந்து ஆதவ் கூட அவ்வளோ பாசமாகவும் அன்பாக இருக்காங்கன்னா மகேந்திரனோட மூத்த பையன்தான் நம்ம ஆதவ். ஸோ முழு சொத்துமே ஆதவ் பேரில் தான் இருக்குது. அதனால் நம்ம அர்ஜுன் பேரில் ஒரு சொத்து கூட கிடையாது. அதான் ஆதவ் மேலே அவ்வளோ இதாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த உண்மையை வெளிக்கொண்டு வர போகிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி